நல்வரவு நண்பர்களே, இந்த காணொலியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். சமீபத்தில் இஸ்ரேல் பாலஸ்தீன போர் ரொம்ப வைரலா ட்ரெண்டிங்கா போய்கிட்டு இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த பிரச்சனைக்கு யார் மிக முக்கிய காரணம், யார் இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஊடகங்கள் என்ன செய்திகள் வெளியிடுறாங்க, பாலஸ்தீனம் தான் இந்த பிரச்சனைக்கு மிக முக்கிய காரணம். இஸ்ரேல் ரொம்ப அப்பாவி, இஸ்ரேல் இந்த பிரச்சனையை துவங்கலை. அது மட்டும் இல்லாமல் பாலஸ்தீனத்தில் ஹமாஸ் அப்படிங்கிற ஒரு பயங்கரவாத இயக்கம் இருக்குது, அந்த இயக்கம் தான் இந்த பிரச்சனையை முதலாவது துவங்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் உலக ஊடகங்கள் இந்த செய்திகளை வெளிக்கொண்டு வர்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஊடகங்கள் சொல்றது எல்லாத்தையுமே நம்ம தெய்வ வாக்கா எடுத்துக்க முடியாது. ஏன்னா இந்த ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் உலகத்துல நடக்கிற அத்தனை பயங்கரவாதத்திற்கும் தீவிரவாதத்திற்கும் பிரிவினைவாதத்திற்கும் போர்களுக்கும் ஒரு பங்காற்றிருக்காங்க ஆதரவா. அதாவது அந்த பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதற்கு பல சான்றுகள் இருக்குது. அப்படிப்பட்ட ஊடகங்கள் சொல்றத கண்ணை மூடிட்டு எவன் நம்புறானோ அதுதான் உண்மைன்னு, அவன் தான் உலகத்தில் இருக்கக்கூடிய அடி முட்டாள், மிக மோசமான, அயோக்கியமானவன், கேவலமானவன். ஸோ ஊடகங்கள் சொல்றத நம்ம கண்ணை மூடிட்டு நம்பிட்டோம் அப்படின்னா, பூனை கண்ணை மூடிட்டா உலகம் இருட்டு நினைப்பாங்கல்ல, அதே கான்செப்ட் தான். ஏன்னா ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்களும் முஸ்லீம் அல்லாதவர்களும் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழகா பிரிப்பாங்க. ஒரு நாட்டில் இஸ்லாமியர்கள் போராட்டம் பண்ணாங்கன்னா அங்கே வேற ஸ்டாண்ட் எடுப்பாங்க ஊடகங்கள், அவர்கள் அப்படியே பயங்கரவாதிகளாக சித்தரிப்பாங்க. இதே வேற நாட்டில் முஸ்லீம் அல்லாதவர்கள் போராட்டம் பண்ணாங்களோ போர்கள் செஞ்சாலோ அங்கே அப்படியே வேற மாதிரி அழகா ஹீரோவா சித்தரிப்பாங்க. காரணம் என்னன்னா, அங்கே முஸ்லீம் இல்லை, இங்கே முஸ்லீம்கள், அவ்வளோதான் வித்தியாசம். இதுவே ரஷ்யா உக்ரைன் போரில் உக்ரைனை எப்படி ஊடகங்கள் சித்தரிச்சாங்கன்னு உங்களுக்கு தெரியும், எப்படி ஹீரோவா சித்தரிச்சாங்க அப்படின்னு. இதுவே ஆப்கானிஸ்தானில் தாலிபான்களையும் பாலஸ்தீனத்தில் பாலஸ்தீனியர்கள் ஹமாஸையும் ஊடகங்கள் எப்படி சித்தரிக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கலாம். இன்னும் ஒரு உதாரணம் சொல்லணும்னா, நமக்கு ரொம்ப நெருக்கமான ஈழத்துல பிரபாகரனும் விடுதலை புலிகளும் எப்படி போராட்டம் பண்ணாங்க, எப்படி போர்கள் செஞ்சாங்க நம்ம எல்லாருக்கும் தெரியும். எதற்காக பண்ணாங்க? நிலத்துக்காக, நம்ம நிலத்துக்காக. அங்க மீடியாக்கள் என்ன ஸ்டாண்ட் எடுத்தாங்கன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த மீடியாக்களை பொறுத்த வரைக்கும் யாரு இவங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகா அடையாளம் காணக்கூடியவங்க. மக்களை பிரிக்கிறது மட்டும்தான் அந்த ஊடகத்தோடைய வேலை. சில சமயம் நாயை விட நக்கி பிழைக்கக்கூடிய கேவலமான ஜென்மங்களாக தான் இந்த ஊடகங்கள் இருப்பாங்க. உலகம் முழுவதும் இந்த ஊடகங்கள் இந்த வேலைகள் தான் செஞ்சுட்டு இருக்கு. ஏன்னா உலகத்தில் நடக்கக்கூடிய, நான் சொன்னேன் இல்லையா, அத்தனை பிரிவினைவாதத்திற்கும் தீவிரவாதத்திற்கும் பயங்கரவாதத்திற்கும் போர்களுக்கும் இந்த ஊடகங்கள் தான் மிக முக்கிய காரணம். இந்த வீடியோ போடுற என்னையே சொல்லுவாங்க, நீ முஸ்லீம் நாடா, முஸ்லீம் நாடுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவேன், முஸ்லீம்களுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு. அதை பற்றி எனக்கு துளியில கூட கவலையே கிடையாது. உண்மையின் பக்கம், நேர்மையின் பக்கம், சத்தியின் பக்கம் நான் எப்பவும் நிற்பேன். கண்ணை மூடிட்டு தீவிரவாதிகளுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டேன். தீவிரவாதிங்கிறது முஸ்லீம் கிட்ட தான் இருக்குதா? அப்போ காந்தியை கொண்டது யாரு? இந்திரா காந்தியை கொண்டது யாரு? ராஜீவ் காந்தியை கொண்டது யாரு? ஹிட்லர் யாரு? முஸ்லீமா? முசோலினி யாரு? ராஜபக்ஷ யாரு? 2002 குஜராத் கலவரத்தை நிகழ்த்தின நம்ம பிரதமராக இருக்காரு இல்லையா, மோடி, அவர் யாரு? இந்த மாதிரி கேட்டுக்கொண்டே போகலாம். நம்ம நினைச்சிட்டு இருக்கிற முஸ்லீம்கள்லாம் தீவிரவாதிகள் மட்டும்தான். இந்த பின்பத்தை உருவாக்குனது யாரு? மீடியாக்கள். அதை தான் இப்போ நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ எனக்கு என்ன மாதிரி முத்திரை கொடுத்தனாலும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. காரணம், உண்மையான கிறிஸ்துவர்களுக்கும் உண்மையான இந்துக்களுக்கும் தெரியும் இஸ்லாமியர்கள் யார் என்று. அப்படிப்பட்டவர்களால் தான் இஸ்லாமியர்கள் இப்போ வரைக்கும் போற்றப்பட்டு இருக்காங்க. மீடியாக்களாலேயோ மதவெறிகளாலேயோ போற்றப்பட்டு இல்லை, அவர்களால் அழிவு தான் உண்டாயிட்டு இருக்குது இஸ்லாமியர்களுக்கும் இன்னும் அடித்துட்டு மக்களுக்கும். ஸோ அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். அதற்கு உதாரணம் சொல்லணும்னா, ISIS தீவிரவாத இயக்கம் உங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த இயக்கத்தை இஸ்லாமியர்கள் எப்படி பார்க்குறாங்கன்னு சும்மா கேட்டு பாருங்க. முழுக்க முழுக்க கேவலமான தீவிரவாத இயக்கம் தான் இந்த ISIS இயக்கம். அதோட ஹமாஸை ஒப்பிடக்கூடாது. ஹமாஸ் அப்படிங்கிற இயக்கம் பதிலடி கொடுக்கக்கூடிய இயக்கம். இந்த ISIS பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் உருவாக்கிவிடப்பட்ட ஒரு இயக்கம் தான். இதை நான் சொல்லலைங்க. அமெரிக்கா CIAவில் பணியாற்றிய எட்வர்டு ஸ்னோடன் அப்படிங்கிறவர் மிக உலக புகழ்பெற்ற விக்கிலீக்ஸ் அப்படிங்கிற பத்திரிகை மூலமாக சொல்றார். அவர் யார்? முஸ்லீமா? 1945க்கு முன்பு இஸ்ரேலுங்கிற ஒரு நாடே கிடையாது. 1945க்கு பிறகுதான் இஸ்ரேலுங்கிற ஒரு நாடே உருவாகுது. அதுக்கு மிக முக்கிய காரணம் யாரு? பாலஸ்தீனியர்கள். ஆனா அப்படிப்பட்டவர்கள் இந்த மீடியா எப்படி சித்தரிக்குது? இதுவே ஈழத்துல நடந்தா வேற ஸ்டாண்டு, இதுவே பாலஸ்தீனத்துல நடந்தா அங்க வேற ஸ்டாண்டு. இவ்வளவுதாங்க மீடியாவுடைய ஒரு எச்சத்தனம். தொடர்ந்து பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ள போலாம். நல்வரவு நண்பர்களே, நல்வரவு நண்பர்களே, நல்வரவு நண்பர்களே, நல்வரவு நண்பர்களே, நல்வரவு நண்பர்களே. இரண்டாம் உலகப் போர்ல ஹிட்லர் மிக மோசமா நடந்து கொண்டது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுலயும் குறிப்பா யூதர்களை அடித்து விரட்டினா, அடித்து கொள்ளலாம். அதற்கு உலக மக்கள் அத்தனை பேருமே வன்மையான கண்டனத்தை
தெரிவிச்சிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும். ஏன்னா அந்த அழுத்தம் இப்போ வரைக்கும் மாறலை இல்லையா? ஏன்னா பல லட்சம் யூதர்களை வந்து கொன்று குவிக்கிறது யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவன் என்ன காரணத்தினால அதை செஞ்சாலும் சரி. அப்படிப்பட்ட யூதர்கள் வந்து சிதறி ஓடினாங்க இல்லையா? எந்த நாட்டிலையுமே அவர்களை சேர்த்துக்கல. அவர்களை சேர்த்துக்கிட்ட ஒரே ஒரு நாடு என்றால் அது பாலஸ்தீன நாடு தான், பாலஸ்தீனியர்கள் தான். அதன் பிறகு பாலஸ்தீனர்கள் கூட இருந்து அதன் பிறகு இஸ்ரேலுங்கிற ஒரு நாடை வந்து யூதர்கள் உருவாக்குறாங்க. எங்க இருந்து உருவாக்குறாங்க, அதற்கு யார் காரணம் அப்படிங்கிறத நீங்க படிச்சாதான் தெரியும். ஊடகங்கள் இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் பப்ளிசிட்டி தேடணும். இஸ்லாம் என்ன, அவன் தீவிரவாதி தான், கண்ணை மூடிட்டு. அதனாலதான் என்னை மாதிரி ஆட்கள் இதற்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது. என்ன நடந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஊடகங்கள் சொல்றது எல்லாமே தெய்வ வாக்கா? ஊடகங்கள் சொல்றது எல்லாமே நம்பணுமா? நம்பாதவன் யாரு அப்போ? ஐயோக்கியம் தீவிரவாதியா? அப்படிலாம் அவசியம் கிடையாது. தீவிரவாதின்னு சொல்றேன்னா தாராளமா சொல்லிக்கோ, பயங்கரவாதின்னு சொல்றேன்னா தாராளமா சொல்லிக்கோ. அதை பத்தி துளியால கூட கவலை கிடையாது, அதுக்கு சமம். ஸோ இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். அப்படிப்பட்ட இஸ்ரேலுக்கு மிக ஆதரவாக துணையா நின்றவர்கள் தான் இந்த பாலஸ்தீனியர்கள். அப்படிப்பட்டவர்களை இந்த மீடியா எப்படி சித்தரிக்கிறாங்கிறது இது மூலமாவே நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஈஸியா. ஸோ ஹிட்லர் அப்போ மிக மோசமா நடந்து கொண்டது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த ஹிட்லரை இப்போ வரைக்கும் பாராட்டக்கூடியவர்களும் இருக்காங்க. சில ஊடகங்களும் ஹிட்லரை தூக்கி பிடிக்கக்கூடியதா இருக்கு. இதுவே ஹிட்லர் இடத்துல ஒரு இஸ்லாமிய இருந்தா நிலைமை யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும். இங்க காந்தியை கொன்னவனை பல பேருக்கு பேர் தெரியாது. கோட்சே அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? காந்தியை கொன்னவன். ஊடகங்கள் அப்படிதான் வச்சிருக்குது இந்த மக்களை. சமீபத்தில் நரேந்திர மோடி அவர்கள் ட்வீட் போட்டிருக்காரு, எப்பவுமே நாங்கள் இஸ்ரேல் பக்கம் நிற்போம், இஸ்ரேலில் நடந்தது மிக கொடுமையான பயங்கரவாதம், இதை வந்து பாலஸ்தீனம் வந்து நிகழ்த்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் ஒன்று போட்டார். நமக்கு என்ன ஆச்சரியம்னா, உள்ளூர்ல இருக்க மணிப்பூரை பார்க்கல, மணிப்பூர் அப்படி பத்தி எரிஞ்சிட்டு இருக்குது. எனக்கு அதான் ரொம்ப ஆச்சரியம். இப்போ நம்ம பாலஸ்தீனத்துக்காக மட்டுமா பேசுறோம்? மணிப்பூருக்காக பேசியிருக்கோம், ஈழத்துக்காக பேசியிருக்கோம். ஒரு இஸ்லாமியன் அதெல்லாம் தேவையா? இஸ்லாமியனுக்கு மட்டும் பேசிட்டு போக வேண்டியதுன்னா, இஸ்லாமிய கண்ட்ரிக்கு மட்டும் நான் பேசிட்டு போனால என்னை மாதிரி இருக்கக்கூடியவங்க எதுக்கு ஈழத்துக்காக நம்ம பேசுறோம், மணிப்பூருக்காக பேசுறோம்? எங்கெங்க அடிப்பட்ட சமூகம் தத்தளிச்சிட்டு இருக்குதோ அவங்களுக்காக நம்ம எப்பவுமே உறுதுணையா நிற்கணும். இதுதான் சேகுவேரா சொல்றாரு. சேகுவேரா முஸ்லீமா? ஸோ மத ரீதியா எப்பவுமே கையாளக்கூடியவர்கள் தான் இந்த மதவெறியர்களை தாண்டி ஊடகங்கள். அந்த அளவுக்கு ஒரு பிரிவினையை வந்து தூண்டிட்டு இருக்குது. மதவெறியர்களே தோத்து போயிடுவாங்க போல இருக்குது இந்த ஊடகங்கள் செய்யக்கூடிய செயலுக்கு. இதுதான் மீடியா டெரரிசம். திட்டவட்டமா நான் சொல்றேன். இரு நாட்டுக்கும் ஒரு சுமூகம் வரணும்னு நம்ம நினைக்கணும். போர்கள் இருக்கணும், ஹியூமனிட்டியை வளர்க்கணும், மனிதத்தை வளர்க்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கணும். ஒருத்தனை தாழ்த்தி ஒருத்தனை உயர்த்தக்கூடாது. வரலாற்றை சரியா படிக்கணும். யார் அங்கே தப்பு பண்ணியிருக்கா, யார் இங்கே தப்பு பண்ணலை அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். எது சரி எது தவறுன்னு தான் பார்க்கணும். கண்ணை மூடிட்டு உன்னுடைய பப்ளிசிட்டிக்காக மற்றவனை தூக்கி இன்னொருத்தனை இறக்குறதுங்கிறது மிக கேவலமான ஒரு செயல். அதுதான் ஊடகங்களும் மதவெறியர்களும் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்திய அரசுகள், குறிப்பா இந்திரா காந்தியுடைய அரசை எடுத்துக்கலாம், நீங்க வாஜ்பாய் அவர்களுடைய அரசை எடுத்துக்கலாம். இவங்க எல்லாமே பாலஸ்தீனத்துக்கு ஆதரவா நின்று இருக்காங்க, இஸ்ரேலுக்கு எதிர்ப்பா நின்று இருக்காங்க. ஏன்னா இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் அனுதினமும் பாலஸ்தீனத்துல வந்து தாக்குதலை ஏற்படுத்திட்டே இருப்பாங்க. குறிப்பா பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய காசா அப்படிங்கிற பகுதியில கண்ணை மூடிட்டு கொண்டு போடுவாங்க. பல குழந்தைகள், பிஞ்சு சிசுக்கள்லாம் இறந்துருக்கு. செக் பண்ணி பாருங்க. அப்பெல்லாம் இந்த ஊடகங்கள் ஊதி பெருசாக்கல, உடனே பதிலடி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா பாலஸ்தீனியர்கள், குறிப்பா அங்க இருக்கக்கூடிய ஹமாஸ் அப்படிங்கிற இயக்கம் உடனே கொந்தளிக்கிறாங்க. இந்த ஹமாஸ் அப்படிங்கிற இயக்கம் பதிலடி கொடுக்கக்கூடியவங்க தான், பிரச்சனையை தோங்குறவங்க கிடையாது. அதுக்கு தான் நான் உதாரணம் சொன்னேன். ஐஎஸ்ஐஎஸ் இருக்கும், ஹமாஸ் இருக்கும், நிறைய வித்தியாசம் இருக்குது. ஐஎஸ்ஐஎஸ் இயக்கம் தீவிரவாத இயக்கம் தான். ஹமாஸ் அப்படிங்கிறவர்கள் போராளிகள், அந்த மண் சார்ந்த போராளிகள். நீங்க தாலிபானை இப்படிதான் தீவிரவாதிகள் 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 எப்படி காட்ட முடியுமோ அப்படி காட்டினீங்க. இப்போ வரைக்கும் பல மக்கள் தாலிபான்களை தீவிரவாதிகள் தான் நினைச்சிட்டு இருக்காங்க. காரணம் மீடியாக்கள். மதவெறிகள் தூணிக்கு தான் இருப்பாங்க அவங்க முஸ்லீம்கள் தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு. மீடியாக்களுக்கு என்ன வேலை? நியாயத்தின் பக்கம் நிற்கணுமா இல்லையா? ஒரு சில மீடியாக்கள் நியாயத்தின் பக்கம் நின்றுருக்காங்க. தாலிபான் கிட்ட நாடு போயிடுச்சு, இனி வளர்ச்சி அடையாதுன்னு சொன்னாங்க. அவங்களுடைய கரன்சியை எந்த அளவுக்கு மேம்படுத்திட்டாங்க பாருங்க. இன்னும் நீங்க என்னெல்லாமோ சித்தரிக்கணுமோ சித்தரிப்பீங்க. உண்மையை பேசுங்க. நான் அதுதான் சொல்றேன். தாலிபான்கள் தவறு செஞ்சா தவறுன்னு சொல்லிட்டு உண்மையை ஆதாரப்பூர்வமா பேசுங்க. அவர்கள் முஸ்லீம்கள் என்பதாலேயே கண்ணை முடித்து சித்தரித்து அவர்களை தீவிரவாதிகளை காட்டினீங்கன்னா கண்டிப்பா அதற்கு என்னை போன்றவர்கள் எதிர்பார்த்தா இருப்பாங்க. என்ன முத்திரை வேணா கொடுத்துக்கோ, அதுக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. சட்டப்படி சந்திக்கணுமா சந்திக்கலாம், வேற எப்படி வேணா நம்ம சந்திக்கலாம் இந்த பிரச்சனையை. ஆனா உங்ககிட்ட உண்மை இல்லை, நேர்மை இல்லை, அதனால நீங்க முழுமையாக நினைக்க மாட்டீங்க. ஸோ இந்த பிரச்சனை நல்ல சுமூகமா முடியணும் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்க்கக்கூடியதா இருக்கு. இந்த பாலஸ்தீனியர்களை பொறுத்த வரைக்கும் அவ்வப்போது போராட்டங்களே சந்திச்சுட்டு இருக்காங்க. அது ஜனநாயக போராட்டமோ இல்லை போர்கள் மூலமாவோ. இதே ரஷ்யா உக்ரைன்ல நடந்தா உக்ரைனியர்களை ரொம்ப தூக்கி பெருமையா காட்டுவாங்க ஊடகங்கள்.
இதுவே பாலஸ்தீனத்திலேயோ இல்லைன்னா ஆப்கானிஸ்தான்லேயோ இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துச்சுன்னா அங்கே போராடக்கூடிய போராளிகளை சிறுமைப்படுத்துவாங்க. ஆனால் உண்மையான மக்களுக்கு தெரியுங்க எது உண்மைன்னு. உண்மையான மக்கள் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, உண்மையான இந்துக்களோ கிறிஸ்தவர்களோ அவர்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் இந்த ஊடக மயக்கத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கும் மதவெறியர் மூலமாக மாறக்கூடியவங்களுக்கும் இது தெரியாது. இஸ்ரேலும் அமெரிக்காவும் உலக ரவுடிகள். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏகாதிபத்தியம் எப்பவுமே மக்களுக்கு உறுதுணையாக இருக்காது. மக்களை பிரிவினைப்படுத்திக்கிட்டே இருக்கும். மத ரீதியாகவும் சரி, நிற ரீதியாகவும் சரி. அவங்க பண்ணுறதுதான் சரி அப்படின்னு நினச்சிங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அப்போவே நம்ம அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தோமே, இப்போ நம்ம இப்படி தள்ளாடுறோமேன்னு யோசிப்பீங்க. இதுதான் உலக வரலாறு நடந்துட்டு இருக்கு. ஸோ உண்மையை நம்ம ஆராயணும். ஒரு போராளி குழுக்கள் இருக்காங்க, இல்லைன்னா ஒரு தீவிரவாதி குழுக்கள் இருக்காங்க, அவர்கள் முஸ்லீமாவே இருக்காங்க அப்படின்னா அவர்களை வைத்து ஒரு சமுதாயத்தை நீங்க இடம் போட்டக்கூடாது. அப்படின்னா காந்தியை சுட்ட கோட்ஸே ஒரு இந்து, அதை வைத்து இந்துக்கள் இடம் போட்டுடலாமா? இந்திரா காந்தியை சுட்டவர்கள் யாருன்னு பார்த்தோம்னா சீக்கியர்கள், அதை வைத்து சீக்கிய அந்த இனத்தை இடம் போட்டுடலாமா? ஒரு முட்டாள்தனமா இல்லையா? இந்த விஷயத்துல இஸ்ரேல் செய்யறது மிகப்பெரிய ஒரு தவறு. இஸ்ரேல் தான் இந்த பிரச்சனையை துவங்கினாங்க, அதற்கு உண்டான பலனை இப்போ அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இந்த போரை நிற்கணும்னா இஸ்ரேல் இந்த பிரச்சனையை கைவிடணும். இஸ்ரேல் இந்த பிரச்சனையை துவங்க பாலஸ்தீனியர்களும் சரி, பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய ஹமாஸும் சரி, கண்டிப்பா பயங்கர தாக்குதல் நடத்துவாங்க. ஏன்னா யாரை அடிக்கிறாங்களோ அவங்க இந்த உலகத்தை பொறுத்தவரைக்கும் பெருசா தெரிய மாட்டாங்க. பதிலடி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் பயங்கரவாதிகளா தெரிவாங்க. இதுதான் இந்த ஊடகம் கட்டமைத்த ஒரு பின்பம். ஸோ இந்த பிரச்சனைக்கு முழு காரணம் இஸ்ரேல் மட்டும்தான். அதுவும் இஸ்ரேலுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அமெரிக்கா, இந்த இரண்டுக்கும் உறுதுணையாக இருக்கக்கூடிய ஊடகங்கள், இவர்கள் மூன்றும் மாறாத வரை வேறு எதுவுமே மாறாது. அதனால தான் நம்ம தெளிவாக சொல்கிறோம், தீவிரவாத குழுக்களுக்கும் போராளிகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. கண்ணை மூடிட்டு தீவிரவாதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்றுக்க முடியாது. எல்லாரும் தீவிரவாதின்னு சொல்கிறாங்க, அதனால இவங்க தீவிரவாதி தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறது மிக மோசமான ஒரு கேவலமான தன்மை. சக மனிதனை மனிதனா பார்க்கணும். இங்கே மனிதம் வளராத வரை எதுவுமே வளராது. அந்த மனிதத்தை முடக்கிறது, அடக்கிறது, அதுதான் இங்கே மதவெறியர்களும் இந்த ஊடகங்களும் செஞ்சுட்டு இருக்குது. இந்த ஊடகங்கள் வெளிச்சத்தை கொண்டு வருது இல்லையா? உண்மையான தீவிரவாதம் எதுங்கிறது இந்த ஊடகத்திற்கு தெரியாது. காரணம், இந்த ஊடகமே ஒரு தீவிரவாதம். ஸோ இஸ்ரேல் இந்த போரை நிறுத்துவது ரெண்டாவது விஷயம். முதலாவது இந்த ஊடகம் தன்னுடைய கேவலமான செயல்களை நிறுத்தணும். அப்போதான் இதுக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கும். ஃப்ரீ பாலஸ்தீன், ஐ ஸ்டாண்ட் வித் பாலஸ்தீன். கண்டிப்பாக பாலஸ்தீனம் ஒரு சுதந்திர நாடாக வலம் வரணும். இதனை ஊடகங்கள் தப்பாக சித்தரிச்சு ஊடகங்கள் தான் டயர்டாகி போவாங்க. ஒரு நாள் இதனுடைய உண்மைத்தன்மை மக்கள் அனைவருக்கும் தெரியும். அப்பொழுது ஊடக தீவிரவாதம் முற்றிலுமாக சிதைந்து ஒளிந்து இந்த உலகத்தை விட்டு அப்புறப்படுத்தப்படும் அப்படிங்கிறது அந்த காணொலியின் வாயிலாக நம்ம கேட்டுக்கொள்ளக்கூடியது. வரக்கூடிய காணொலியில் நல்ல தலைப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் ஹமீத் ரிஷாத், இது உங்கள் ஹமீத் பாயிண்ட்ஸ். நன்றி.